தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த கேரளாவில் 1.5 வயசு குழந்தைய கொண்டாங்க பார்த்தீங்களா? ஒரு அம்மாக்காரி உடந்தையாக இருந்திருக்கா. அந்த கொடுமை இன்னும் நம்ம மனசை விட்டு அகண்டு போகல. ஆனால் அதுக்குள்ள இந்த கொண்டாம்பருங்க அந்த குழந்தைய அவன் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அதை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பிஞ்சு உடம்போட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் இருக்குல்ல, அது இப்போ வெளியே வந்திருக்கு மக்களே. அதை பற்றி உனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது இன்னும் கொஞ்சம் நம்ம தோண்டி போனால் இவனால் ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு உயிர் போயிருக்கு போல இருக்கு. அந்த விஷயம் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். அர்ஷித் இந்த 2 கையிலையும் கட்டு போட்டு ஒரு குழந்தையோட புகைப்படம் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தைய கொன்னது இந்த மூதேவி தான். இவன் பேர் அஷ்கர். ஏதோ ஒருத்தி பக்கத்தில் நிற்கிறாள், அவள் பேர் அகிலா. அந்த குழந்தையோட அம்மாவே இவ தான். இந்த அகிலாவோட கணவரும் தன்னோட உயிரை தானே மாய்த்துக்கிட்டாரு. அதுவே அவரே மாய்ச்சிக்கிட்டாரா இல்லை வேற என்னன்னு இதுக்கப்புறம் விசாரணை பண்ணும் போல இருக்கு. இதுக்கப்புறம் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு இவனோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சான். இவன் தன்னோட மனைவி இருக்காங்களே ஆமினான்னு ஒருத்தவங்க, அவங்கள பற்றி போக சொல்கிறேன். அதெல்லாம் சொல்லும் போது கொந்தளிப்பு நீங்களே அவ்வளோ கொடுமையை பண்ணி வச்சிருக்கான். அவங்கள அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு அமுச்சு விட்டு இவ கூட சேர்ந்து லூட் அடிக்க ஆரம்பிச்சான். இந்த 2 பேருக்கும் டிஸ்டர்பன்ஸாக அந்த குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எவ்வளோ கொடுமை பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? ஒரு 1.5 வயசு குழந்தைய. அந்த குழந்தையோட பிரேதம் இருக்குல்ல, இது சார்ந்து பிரேத பரிசோதனை நடந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் முந்தைய வீடியோ நம்மளால் அதை கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ அந்த ரிப்போர்ட் வெளியே வந்துருச்சுங்க. நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல என்னென்ன அளவுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கலான்னு. எக்ஸாக்டாக இதே தான் அந்த ரிப்போர்ட்டில் இப்போ வெளியே வந்திருக்கு. இதைப்படி பார்த்தீங்கன்னா தாய்மார்களே, இதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும் கான்டென்ட்டு, கொஞ்சம் கஷ்டமாக ஏற்றுக்க. ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஒரு 3-4 நிமிஷம் கழித்து நீங்கள் கண்டனில் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்னா அந்த பிஞ்சு உடம்புல 91 காயங்கள் இருந்திருக்கு. 91 7 ஃப்ராக்சர்ஸுங்க. எங்கே? ரிப்ஸில். இதை பற்றி டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா 7 ஃப்ராக்சர்ஸ் ரிப்ஸில் மட்டுமே வருது அப்படின்னா இவன் அந்த குழந்தைய மிதிச்சிருக்கணும், அந்த காலால் அழுத்தத்தை கொடுத்துருக்கணும். இந்த செஸ்ட் போர்ஷன் இருக்குல்ல, அங்கே ஃபுல்லாக பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கணும். ஸோ இதனால தான் இந்த இன்டர்னல் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க, அது ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸு இந்த ரிப்போர்ட்டை பேஸாக வச்சு. இந்த இன்டர்னல் இன்ஜுரிஸ் இருக்குல்ல, அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மண்டை ஓடு இருக்குல்ல, அதுக்கு உள்ள வீக்கம் பெருசாக ஏற்பட்டிருக்காங்க. அதில் இன்னொரு கொடுமை, ப்ளீட் ஆகிருக்கு, மண்டை ஓட்டுக்குள்ளே ப்ளீட் ஆகிருக்கு. அப்போ அந்த 1.5 வயசு பிஞ்சு உடம்பை என்னென்ன பண்ணி வச்சிருப்பான் பாருங்க இந்த சைக்கோ. பிடிச்சி செவுத்தில் அடித்தானா இல்லை தலையை கொண்டு போய் மோதலானான்னு தெரிலங்க. இப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு காயம் ஏற்படும்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த பேர்ன் இன்ஜுரிஸ் இருக்குல்ல, அது வேறு அந்த பாப்பா உடம்புல இருக்குது. சிகரெட் இருக்குல்ல, இதால் சூடு வச்ச காயம் அந்த குழந்தை உடம்புல. அந்த குழந்தையோட பிறப்புறுப்பு இருக்குல்ல, அங்கே அந்த காயம் இருக்குது. எப்போ ஏற்பட்ட சைக்கோ பார்த்துட்டு நினச்சே பார்க்க முடியல நம்மளால். இது பார்த்தாலும் அந்த பாப்பாவோட வலது கால் இருக்குல்ல, அந்த காலோட பாதத்துலேயும் பேர்ன் இன்ஜுரிஸ் இருக்குது, தீக்காயங்கள் இருக்குது. அங்கே எப்படிங்க காயம் விட்டுருக்கோம்? அப்போ இவன் மட்டும்தான் அந்த குழந்தைய தாக்குனானா இல்லை இந்த அம்மாக்காரி சூடு வைக்கிறேன்னு எதனா கருமத்தை அந்த குழந்தைக்கு பண்ணிச்சான்னு தெரில. இந்த இன்ஜுரிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே குறிக்கிறது அந்த குழந்தைய சித்திரவதை பண்ணியிருக்காங்கப்பா. இவ்வளோ நாட்களாக சித்திரவதை பண்ணவே தான் இந்தளவுக்கு டீப்பாக எல்லா ஊன்ஸாக இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டில். அந்த ரிப்போர்ட்டை நான் இன்னும் பெருசாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல மக்களே, இதோடு போதும். ஏன்னா ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் முடிஞ்சுதா? பிரேத பரிசோதனை சார்ந்த ரிப்போர்ட் முடிஞ்சிருச்சா? இந்த அஷ்கர் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த முதவி தான். இவன் தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டதா அடுத்த கட்ட தகவல் வெளியே வந்திருக்கு. அவன் என்னென்ன நம்ம கன்ஃபஸ் பண்ணியிருக்கான், 3 மாதங்களுக்கு முன்னாடியே அந்த குழந்தைய கில் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டதா சொல்கிறான். 1.5 வயசு குழந்தைய கொல்றதுக்கு 3 மாதம் முன்னாடி முடிவு பண்ணிடுச்சா அவன். அந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கால, 1 நாள் 2 நாள் 1 வாரம் 2 வாரம் இல்லைங்க, 1 மாதம் டார்ச்சர் பண்ணியிருக்கானா அந்த பாப்பாவை போட்டு. அந்த குழந்தையோட வாயில் துணி இருக்குல்ல, இதை வச்சு அடைப்பானாமா. மூச்சு திணறும், குழந்தை இறந்துரும், இயற்கையான மரணமாக இருக்கும்ன்ட்டு இது போல் வேலையும் பார்த்து வச்சுருக்கானாங்க அந்த குழந்தைகிட்ட. அண்ட் எனக்கும் அகிலாவுக்கும் இடையில அந்த குழந்தை தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதோட கதையை முடிக்கணுன்ட்டு தான் நான் இவ்வளோ முயற்சியை பண்ணேன். கடந்த மே மாதம் 29ஆம் தேதி அந்த குழந்தை ரொம்ப சத்தம் போட்டு அழுதுச்சு. எனக்கு அது ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருந்துச்சு. அந்த குழந்தை கத்திக்கிட்டே இருக்கிறது கடுப்பாயிட்டேன். இதனால் என்ன பண்ணேன், அந்த குழந்தையோட தலை இருக்குல்ல, இதை பிடிச்சி செவுத்துல அடிச்சிருக்கானா. அவன் சொல்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறத அவன் சொல்கிறான். அண்ட் இதுக்கப்புறமா அந்த குழந்தை இறந்து போயிடுச்சான்.
இறந்ததை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு வரவே ஆரம்பிச்சிருக்கான ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கானு தெரியுமா? அங்கே கொலை தான் நடந்திருக்குன்ற விஷயம் வெளியே தெரிய வரக்கூடாதுன்னு எவிடன்ஸை ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கானாமா. இதெல்லாம் வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க ஸ்டேஷனில். அண்டு போலீஸு இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஏன்பா இவனை விடு, இவன் எவ்வளோ மோசமானு தெரிஞ்சிச்சு, அந்த அகிலா இருக்கால அவளை பற்றி சொல்கிறேன் அப்படின்றாங்க. அந்த அகிலாவுக்கு இந்தளவுக்கு குழந்தை ஃபிசிக்கல் அசால்ட்டுக்கு உட்படுற விஷயம் நல்லாவே தெரியும். பெத்த அம்மா பார்த்துருப்பால, அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவள் தடுத்தாலாம் கேட்டிங்கனாக்கா அந்த கேள்விக்கு பதில் இல்லைன்றாங்க டிபார்ட்மெண்ட்லேயே. அதை ஒரு முறை 2 முறை இல்லைங்க, பல முறை அவன் குழந்தை அடிக்கிறத அந்த அம்மா பார்த்துருக்காமா. ஸோ அவகிட்டே விசாரிச்சிருப்பாங்களே, அதை வச்சு தான் போலீஸார் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அந்த குழந்தையோட 2 கைகளையும் கட்டு போடப்பட்டிருந்துச்சுல, எங்களுக்கு தெரிஞ்சு அது குழந்தை சைக்கிள்லேருந்து கீழே விழுந்த கட்டு மாதிரிலாம் தெரில, இவன் தான் அட்டாக் பண்ணியிருக்கணும்னு டிபார்ட்மெண்ட்டே இப்போ ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவன் மேலே. அண்ட் இப்போ கரண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அஷ்கர் இருக்கால, இவரோட மனைவி, அவங்க பேர் ஆமினா. சட்டப்பூர்வமான மனைவி இவங்க தாங்க. இந்த ஆமினா இருக்காங்களே, இவங்களும் ப்ரூட்டலாக அடிச்சிருக்கான். அது இப்போ ஒன்று வெளியே வந்துக்கிட்டு இருக்கு, ப்ரூட்டலாக அடிச்சிருக்கான். இதனால தான் அந்த அம்மா அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கே போயிருக்காங்க அந்த ஆமினா. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இருக்குல்ல, இப்போ இதை சார்ந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஆமினாக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இந்த அளவுக்கு அடிச்சிருக்கணும்னு அதை பற்றியும் ஃபுல்லாக விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷஜீலா பீவி இவங்க யாருன்னா, இந்த ஆமினா சொன்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா, அதாவது இவனோட மாமியார். அவங்க என்னென்ன சொல்கிறாங்க தெரியுமா? மக்களை அவங்க சொல்கிற ஒரு வார்த்தையும், ஏன்டா நம்பி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவ்வளோ கொடுமையை பண்ணுவீங்களா அப்படின்னு நம்மளை யோசிக்க தோணும். அப்பேற்பட்ட விஷயத்த சொல்கிறாங்க. இவனோட ஒட்டுமொத்த குடும்பம் இருக்குல்ல, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி என் பொண்ணை ட்ரீட் பண்ணாங்க. சாத்தான் கூட்டம் மாதிரி தான் அந்த குடும்பமே இருந்துச்சு. அந்த அஷ்கராக இருக்கட்டும், அவனோட அம்மாவாக இருக்கட்டும், அவனோட சிஸ்டராக இருக்கட்டும்ன்றாங்க. சிஸ்டர் மேலே ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், அவளுக்கு தெரியாமல் எப்படி இவ்வளோ விஷயங்கள் அந்த வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்குன்னு. ஸோ இந்த 3 பேருமே ஆமினாவை டார்ச்சர் பண்ணியிருக்காங்களாமா. டவுரி டவுரி டவுரின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாமா. பணம் கொண்டு வா, தங்கம் கொண்டு வா, வீடு வாங்கி கொடுக்க சொல்லுவோம் வீட்டில் சொல்லி, இதை சொல்லி டார்ச்சர் பண்ணுவானாமா, அடிப்பானாமா அந்த பொண்ணை ஆமினாவை. அவனோட ரொட்டீனே இதான் சொல்கிறாங்க. என் பொண்ணை போட்டு அடிச்சிட்டே இருக்கிறது மட்டும்தான் அவனுக்கு ஒரே ஒரு பொழுதுபோக்கு, எங்கள் காசில் தான் அவன் குடும்பம் நடத்தணும்னு அவ்வளோ தீர்க்கமாக இருந்தான். ஒரு நாள் என்னாச்சு, பக்கத்து வீடுகளிலிருந்து கால் பண்ணாங்க எங்களுக்கு. அதாவது ஆமினாவை கட்டி கொடுத்த வீடு இருக்குல்ல, இந்த அஷ்கர் மூதவியோட வீடு, அங்கேருந்து இந்த அம்மா கால் பண்ணியிருக்காங்களாம். கால் பண்ணி இது போல் இந்த கிராதக உங்கள் பொண்ணை ஒரு வழி ஆக்கிட்டு இருக்காங்க, போட்டு அடிச்சிட்டு இருக்கான், வாங்க அந்த பொண்ணோட நிலைமை பார்க்க பரிதாபமாக இருக்குன்னு அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்களாம். உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்களாம், அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்களே, அதான் அமீனாவோட அப்பா, அவரை அனுப்பிச்சிருக்காங்களாம், போயிட்டு பொண்ணை கூட்டு வந்துருங்க, இனிமேல் அந்த வீட்டில் இருக்க வேணாம் அப்படின்ட்டு. அந்த மனுஷன் வந்து பார்க்குறாராம், அந்த பொண்ணோட மூக்கில் ரத்தம் வடிஞ்சிட்டு இருந்திருக்கான் ஃபுல்லாக. அப்போ எந்த அளவுக்கு மூர்க்கத்தனமாக தாக்கியிருக்கணும் அந்த ஆமினாவை. இதுக்கப்புறம் அஷ்கர் என்ன பண்ணியிருக்கானா தெரியுமா, பல முறை ஆமினாவை கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்கானா, அதை இனிஷியேட் பண்ணியிருக்கானாமா. 1.5 வயசு குழந்தைய கொல்றதுக்கே இந்த நாய் முடிவு பண்ணுறான் அப்படின்னா ஆமினாவில் கொல்றது ஏமாத்துறவங்க அவனுக்கு. இதனால் யோசிச்சா முடிவு பண்ணியிருப்பான் ரொம்ப. என்னென்ன பண்ணியிருக்கானு தெரியுமா, விஷம் கொடுக்க ட்ரை பண்ணியும் அந்த பொண்ணை கொல்ல முடியல. 1. 2வது என்ன பண்ணியிருக்கானாமா, அந்த பொண்ணு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்களே, அந்த டைமில் இவன் அடிச்சு தானே போயிருக்க முடியும், அந்த டைமில் நம்ம தூக்கில் தொங்க விட்டுருவோம், யாருக்கும் டவுட் வராது, கேட்டால் அந்த பொண்ணுக்கு மனநல சரியில்லை, அவளே பண்ணிவிட்டா நம்ம கதையை மாற்றிடுவோன்னு இதுக்கும் ட்ரை பண்ணியிருக்கானாமா. ஆனால் அந்த முயற்சியும் கை கொடுக்கலையா. கடைசியாக என்ன பண்ணியிருக்கானாமா, ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை தள்ளிவிட ட்ரை பண்ணியிருக்கானாங்க. இவ்வளோ விஷயம் இப்போ ஒன்று ஒன்றா வெளியே வந்துக்கிட்டு இருக்கு அந்த அம்மா சொல்ல. இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கீங்களே, யார் நினைக்கிறீங்க? இது வரைக்கும் ஆமினா ஆமினான்னு சொல்லிட்டு இருந்தேனே, அவங்க தான். அந்த படுபாவியை கட்டினாங்க பாருங்க, அந்த ஆமினா இவங்க தான். பக்கத்தில் யாரோ மாதிரி இருக்காங்களே, அவங்களும் வேற யாரோ இல்லை, ஆமினா தான். எப்படி இருந்த பொண்ணை எப்படி மாற்றி வச்சிருக்கான் தெரியுதா? அவன் அடித்து மைண்ட் டார்ச்சர் பண்ணி தலையை செவுத்துல மோதி இப்படி மாற்றி வச்சிருக்கான். அவன் இந்தளவுக்கு அடித்ததில் அந்த பொண்ணோட மூளை பகுதி இருக்குல்ல, அங்கே ரத்த கசிவே ஏற்பட்டிருக்காங்க, அவ்வளோ டேமேஜ் பண்ணி வச்சுருக்கான். கிட்டத்தட்ட அந்த 1.5 வயசு குழந்தை என்னென்ன பண்ணியிருப்பானோ இந்த பொண்ணு இதே போல தான் பண்ணி வச்சுருக்கான் போல இருக்கு. 2024 வருஷம் ஆமினா அவர்களுக்கு இந்த மூளையில் சர்ஜரி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த பகுதியில் அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போனவங்க அதுக்கப்புறம் மீண்டு வர்ற அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு. இந்த பொண்ணோட நிலைமை கிட்டத்தட்ட நடப்பணம் கூட இல்லை, கெடப்பணம் மாதிரி தான் இருக்காங்க. அப்படி மாற்றி வச்சுருக்கான் நம்பி வந்த இந்த பொண்ணை. இந்த அஷ்கர் அந்த பொண்ணை பல முறை செவுத்துல மோதின விஷயத்த பல பேர் இப்போ சொல்கிறாங்க. ஆமாங்க, மோசமானவங்க, பொண்டாட்டியை பார்க்கவே மாட்டோம், அப்படி போட்டு அடிப்பான்னு ஒரு விஷயமா இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆமினா இருக்காங்களே, அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த ட்ரிவாண்ட்ரம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, இதில் அட்டாச்சாக இருக்க ஃபிசியோதெரப்பி சென்டரில் அவங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இன்னும் ஸ்டில் இப்போ போய்கிட்டு இருக்கு. கடந்த 2 வருஷமாக அந்த பொண்ணு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ். இவனை நம்பி வந்தது மட்டும் தான் ஒரே தப்பு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணது. அது கிடைச்ச பரிசு பார்த்தீங்களா, 2 வருஷம் அன்கான்ஷியஸ். இப்போ ஆமினா
பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு வார்த்தை வாயிலேருந்து வரணும்னாலே சில நிமிஷங்கள் போகும் போல இருக்கு. அண்ட் அந்த பொண்ணால் நடக்க முடியாதுங்க. யாராவது சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த பொண்ணால் நடக்கவே முடியும். கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு. ஆனால் அந்த பொண்ணு அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமினாவோட ஃபேமிலி இருக்குல்ல, இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க இப்போது, ஏன்பா இவ எவ்வளோ குடும்பக்காரன்னு எங்களுக்கு நல்லா தெரியும்பா, தெரிஞ்சுதான் நெடுமங்காடு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே நாங்கள் புகார் கொடுத்துருந்தோம். என் பொண்ணு வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் இருந்தா அந்த டைமில் நாங்கள் புகாரை கொடுத்தோம். ஆனால் போலீஸ் அந்த புகாரை பெருசாக கண்டுக்கவே இல்லைப்பா. அவங்க பெருசாக அதை கேரே பண்ணல. 1 2 6 முறை கம்ப்ளைண்ட்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேமிலி சொல்லுது 6 புகார்கள் கொடுத்துருக்காங்களாம். ஆனால் இன்னும் கூட போலீஸார் பார்த்தீங்கன்னா 2 பெட்டி கேஸை மட்டும் தான் அவன் மேலே அப்படி விசாரிக்கிற மாதிரி பாவலா காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டுமே என்னன்னாக்கா, அமீனோட அப்பா இருக்கார்ல அவரையும் அமீனோட பிரதர் இவங்க 2 பேரையும் கொன்னுடுவோம் அப்படின்ட்டு இவங்க கொலை மிரட்டல் எடுத்திருக்கானாமா. அதைத்தான் இவங்க பெருசாக விசாரணை புலி மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கிறதா பாவலா காமிக்கிறதா அந்த ஃபேமிலி சொல்லுது. போலீஸ் ஒழுங்காக ஆக்ஷனை முதலே எடுத்திருந்தாங்கன்னா அந்த குழந்தை உயிரோடு இருந்திருக்கோயா. அந்த ஆக்ஷன் அப்போ எடுக்காம அலட்சியம் காமிச்சிருக்காங்களே, இப்போ இது அந்த ஃபேமிலி மூலமாக தான் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எங்கேயும் மைல்டாக செய்கிற ஒரு குற்றம் அலட்சியம், அதுக்கப்புறம் எவ்வளோ உயிர்கள் எடுக்கன்றதுக்கு இங்கே நம்ம லிட்டலாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆமினாவை திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. இந்த அஷ்கர் என்ன பண்ணியிருக்கான், சிராயணி குழு இருக்குல்ல ட்ரிவாண்ட்ரமில், அதை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணுங்க. அந்த பொண்ணுக்கிட்ட பழகியிருக்கான் போல இருக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட திருமணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதியும் கொடுத்துருக்கானா, ப்ராமிஸ் பண்ணியிருக்கானாமா. ஆனால் ப்ராமிஸ் பண்ணதை அந்த பயபுள்ள எதுக்கு மீறிச்சுன்னு தெரில, திருமணம் நடக்கலை. அதுக்கு மாற என்ன திருமணம் நடந்துச்சு, அந்த பொண்ணு தன்னோட உயிரை தானே மாய்த்துக்கிட்டாங்கன்னு ஒரு விஷயம் வெளியே வருது. பாருங்க, இந்த விவகாரத்தில் இவன் சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் எந்த உயிர் போனாலும் அவங்களே இறந்தா மாதிரி தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களே. டிபார்ட்மெண்ட் எப்படி இது அவ்வளோ அலட்சியமாக விட்டுச்சு, கொஞ்சம் கூட விசாரிக்க மாட்டீங்களா? கேரளா போலீஸார்னு அவ்வளோ மரியாதை இருக்குது தமிழ்நாட்டில், ஆனால் அங்கே என்னத்த பண்ணுறீங்கன்னு தெரில. ஆனால் இப்போ போலீஸ் என்ன தெரியுமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த குழந்தைய கொன்ன விஷயம் போலீஸை மனுஷங்க தானே, அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே இடி இறக்கி இருக்கோல, விழிச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த விஷயத்தை இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு எப்படி இறந்தாங்கன்னு அதை பற்றி ஃபுல்லாக இப்போ விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் என்னென்னா, அந்த அகிலாவோட கணவர் இருக்கார்ல, அவர் எப்படி தான் இறந்துருப்பார்னு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு எப்படி இறந்தாங்கன்னு இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இப்படி விசாரணை பல கட்டமாக பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்க மக்களே, இந்த பொண்ணு இறந்தாங்கல்ல, அந்த டைமில் ஃபார்மல் கம்ப்ளைண்ட்டுன்னு ஒன்று பதிவாகவே இல்லை. அந்த பொண்ணுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லையா, இல்லை த்ரெட் பண்ணப்பட்டாங்களா, இல்லை போலீஸ் அதையும் கண்டுக்கலையா என்னன்னு தெரியல. ஆனால் இது வரைக்கும் அந்த விஷயத்தில் ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் கூட கிடையவே கிடையாது. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம், எவனாவது வரதட்சணை உங்ககிட்ட கேட்குறான், உங்கள் பொண்ணையும் கேட்டு வரதட்சணை கேட்குறான் அப்படின்னா அவனால ஆம்பளையாக மதிக்காதீங்க. 2வது சிந்திக்க வேண்டிய விஷயம், விசாரிக்காமல் பொண்ணை தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. காதலிச்சாலும் பையனை பற்றி ஃபுல்லாக விசாரிங்க. நான் சொல்கிறது பையன் வீட்டுக்கோ பொருந்தும். பையன் ஆசைப்பட்டாலும் அந்த பொண்ணை பற்றி ஃபுல்லாக விசாரிங்க. அதுக்கப்புறம் பொண்ணை பையனை கொடுக்குறத பற்றி யோசிங்க. 3வது விஷயம், குழந்தை விஷயத்தில் சகிப்புத்தன்மை வேண்டாம். யாரோ நம்ம ஃப்ரெண்டு வந்து குழந்தை அடிக்கிறான், இல்லை நம்ம பொண்டாட்டி அடிக்கிறா, இல்லை நம்ம மாமா வந்து அடிக்கிறான், அதெல்லாம் விடாதீங்க. சொல்லிக் கொடுக்க தானே பேரண்ட்ஸ்ன்னு இருக்கோம். அப்புறம் என்ன கருமத்துக்கு பத்துக்கிறீங்க, அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.